கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் செயல்பாடுகள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? ஒரே ஒரு செயல்பாட்டை மட்டும் இன்றைய மறையுரை சிந்தனைக்காக நான் எடுத்துள்ளேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வசனம், யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். இந்த வசனத்தை தான் நம்முடைய மறையுரை சிந்தனைக்காக நான் எடுத்திருக்கின்றேன். இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னவென்றால், when he heard that John had been arrested, Jesus he withdrew to Galilee. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு இயேசுவினுடைய செயல்பாடு, he withdrew, இதைத்தான் நான் எடுத்திருக்கின்றேன். இந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னவென்றால், சரியாக சொல்ல வேண்டுமென்றால், தனிமையாக அவர் சென்றார், விலகிச் சென்றார். ஒரு சாதாரண ஒரு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், விளையாடுகின்ற பொழுது, குறிப்பாக கபடி அல்லது வாலிபால் அல்லது ஃபுட்பால், ஏதோ ஒரு விளையாட்டு, கடைசி நேரத்தில் சில குழுக்கள், டீம், அந்த விளையாட்டிலிருந்து வித்ட்ரா பண்ணிவிடுவார்கள், விலகி விடுவார்கள். அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. When he heard that John the Baptizer had been arrested, he withdrew to Galilee. கலிலே, இது தமிழிலே கலிலியாவுக்கு புறப்பட்டு சென்றார் என்று இருக்கின்றது. இந்த வார்த்தை, தனிமையாக அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். எதற்காக? சில நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய சில நுட்பமான உத்தியை பின்பற்றுகின்றார்கள். டெக்னிக்ஸ், சில வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் விடாமுயற்சி, கடின உழைப்பு, அவர்களுடைய படிப்பு, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு வெற்றிகரமாக அமைகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சில புதிய உக்திகளையும் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள், புதிய டெக்னிக். அதில் ஒன்று இந்த வித்ட்ராவல். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், மீண்டும் ஒரு விளையாட்டை சொல்லுகின்றேன், செஸ் விளையாட்டு. அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அந்த சதுரங்க விளையாட்டில் ஒரு சில வெற்றியாளர்கள் என்ன செய்வார்களாம், தாங்களாகவே முன்வந்து சில காய்களை, உங்களுக்கு தெரியும் செஸ் விளையாட்டை பற்றி, அவர்களாகவே அதை எடுத்து விடுவார்களாம், அவர்களாகவே அதை வித்ட்ரா பண்ணி விடுவார்களாம். என்ன காரணம் என்று கேட்டால், முதலில் அந்த விளையாட்டை, அந்த செஸ் விளையாட்டை, அந்த போட்டியை தங்கள் வசம் கொண்டு வருவதற்காக இவர்களாகவே, தனக்கு எதிரே இருந்து ஆடுகின்றவர் எடுப்பதை வெட்டி விடுவதை தவிர இவர்களாகவே முன்வந்து சில காய்களை எடுத்து விடுவார்களாம். அந்த சதுரங்க போட்டியில், செஸ் விளையாட்டில் அவர்களாகவே வித்ட்ரா பண்ணி விடுவார்களாம். காரணம், அந்த விளையாட்டு போட்டியை, வெற்றியை தங்கள் வசம் கொண்டு வருவதற்காக இவ்வாறு செய்வார்களாம்.
இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டுமென்றால், சில நேரங்களில் நாம் பார்க்கலாம், போக்குவரத்து நிறைந்த சாலைகளிலே வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில பேர் என்ன செய்வார்கள், அந்த முன்னால் செல்கின்ற வண்டியை ஓவர்டேக் பண்ணி செல்ல வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு யுத்தியை கையாளுவார்களாம். என்னவென்றால், தங்களுடைய வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவது, மெதுவாக செல்வது. அப்படி செல்லுகின்ற பொழுது இவர்களுடைய வண்டிக்கும் முன்னால் சென்று கொண்டிருக்கின்ற வண்டிக்கும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். அந்த நேரத்தில் உடனடியாக அவர்கள் ஓவர்டேக் பண்ணி சென்று விடுவார்களாம். தாங்களாகவே கொஞ்சம் விலகி ஓவர்டேக் பண்ணி சென்று விடுவார்கள். ஆகவே இந்த ஒரு புது யுக்தியை இயேசு இன்றைய நற்செய்தியிலே பின்பற்றுகின்றார். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு இவர் அங்கிருந்து தன்னை விலக்கி கொண்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார் என்று வாசிக்கின்றோம். என்ன காரணம்? அந்த விளையாட்டுகளிலே, அந்த விளையாட்டு போட்டியினுடைய வெற்றியை தங்கள் வசமாக்கி கொள்வதற்காக அவர்கள் இந்த ஒரு யுக்தியை பின்பற்றினார்கள். அதே போன்றுதான் இயேசுவும் இந்த யுக்தியை பின்பற்றுகின்றார். காரணம் என்ன? ஒரு 2-3 காரணங்களை நான் சொல்லுகின்றேன். திருமுழுக்கு யோவான் சிறைபிடிக்கப்படுகின்றார். என்ன காரணம்? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஏரோது மன்னனை, நீ செய்வது சரியல்ல, நீ உன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்திருக்கின்றாய், நீ செய்வது சரியல்ல என்று கூறுகின்றார். ஆகவே அவன் கோபப்பட்டு இவரை சிறையிலே அடைத்து விடுகின்றான். திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்டவர்? மீட்பரின் வருகையை முன்னறிவித்தவர். இஸ்ராயல் மக்களுக்கு மீட்பர் வருவார், நம் ஒவ்வொருவரையும் மீட்பார் என்று நம்பிக்கையை கொடுத்தவர். அப்பொழுது இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் போன்றோருக்கு இவருடைய குரல் சிம்ம சொப்பனமாக ஒலித்தது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட இயேசு சற்று விலகிச் செல்லுகின்றார். இயேசு இவ்வாறு செய்ததற்கு காரணம் பயம் அல்ல, அல்லது தான் தோற்றுவிடுவோம் என்று அல்ல. ஒரு புதிய யுக்தியை அவர் பின்பற்றுகின்றார். அது மட்டுமல்ல, ஏன் அவர் இந்த யுக்தியை பின்பற்றுகின்றார்? இன்னொரு காரணமும் சொல்லுகின்றார்கள். திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய உறவினர், நமக்கு தெரிந்ததுதான். ஆகவே அவருடைய சிறைபிடிப்பு, அதன் பிறகு அவர் தலை வெட்டுண்டு கொல்லப்பட்டார். இதெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு மனவேதனையை கொடுத்திருக்கலாம், நிச்சயம் கொடுத்திருக்க வேண்டும். சாதாரண அவரும் நம்மை போன்ற கடவுளாக இருந்தாலும் மனிதர். ஆகவே தன்னுடைய உறவினர் திருமுழுக்கு யோவான் சிறைபிடிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு இயேசு தனிமையை நாடி செல்லுகின்றார். சில நேரங்களில் இவ்வாறு கூட அவர் நினைத்திருக்கலாம், தான் செய்கின்ற அந்த இறையாட்சி பணிக்கு திருமுழுக்கு யோவானுடைய சிறைபிடிப்பு ஒருவேளை ஒரு பின்னடைவாக கூட அவர் கருதி இருக்கலாம். ஒரு செட்பேக். என்னடா இப்படி ஆயிட்டு, நம்முடைய முன்னோடிக்கே இப்படி என்றால் நமக்கு என்ன ஆகுமோ நினைத்திருக்கலாம். ஆகவே தான் அவர் தனிமையை நாடி செல்லுகின்றார். இன்றைய இந்த நற்செய்தியில் மட்டுமல்ல, பல இடங்களில் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசு இவ்வாறு தனிமையை நாடி செல்லுகின்றார். காரணம் என்ன?
ஒரு 2-3 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 1, 2, 14, 15 இந்த வசனங்கள். ஒரு முக்கிய பணிக்கு தயாராவதற்கு முன்பாக இயேசு இவ்வாறு தன்னை வித்ட்ரா செய்து தனிமையை நாடுகின்றார். என்ன பணி? இந்த நற்செய்தி பகுதியில் நாம் பார்க்கலாம். இயேசு 40 நாட்கள் பாலைவனத்திலே சோதிக்கப்படுகின்றார். தனிமையை தேடி அங்கு செல்லுகின்றார். அதன் பிறகு 40 நாட்களுக்கு பிறகுதான் இயேசு தன்னுடைய பொது வாழ்வை தொடங்குகின்றார். ஆகவே ஒரு முக்கியமான பணிக்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்துகின்றார். புதிய ஒரு டெக்னிக், தனிமையை நாடி செல்லுகின்றார். அடுத்ததாக ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இவ்வாறு தனிமையை நாடி சென்றார். உதாரணமாக லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 12 - 13. தனிமையில் இரவெல்லாம் தனிமையில் மலையில் ஜெபத்திலே கழித்த பிறகு கீழே இறங்கி வந்து தன்னுடைய பணிக்கென 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்து கொள்ளுகின்ற நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. ஆகவே ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்பாக இயேசு இவ்வாறு தனிமையை நாடுகின்றார். ஒரு புதிய யுக்தியை அவர் கையாளுகின்றார். அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது இயேசு இவ்வாறு இந்த புதிய டெக்னிக், அதாவது தன்னை தனிமைப்படுத்தி தனியாக சென்று ஜெபிக்கின்றார். சொல்ல வேண்டுமென்றால் லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 33 - 44. இங்கு இயேசு கைது செய்யப்படுகின்றார். ஒலிவ மலையில் தனியாக சென்று இறைவனோடு உரையாடுகின்றார். இறைவேண்டலில் கவனம் செலுத்த, தனக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவிலே வளர நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். பல இடங்களில் இயேசு என்ன செய்கின்றார்? எல்லோரையும் அனுப்பிவிட்டு தனியாக மலைக்கு சென்று இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தார் என்று வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இயேசு தனது பணி வாழ்வில் பலமுறை தனித்திருந்து பல முக்கியமான முடிவுகளை எடுத்தார். அப்படிப்பட்ட அந்த செயல்பாடு, இயேசுவினுடைய அந்த புதிய உத்தி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? அதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நாமும் இப்படிப்பட்ட புதிய உத்தியை நம்முடைய வாழ்க்கையில் கையாண்டால் நம்முடைய வாழ்வும் வெற்றிகரமான வாழ்வாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தோல்விகளை சந்திக்கலாம், அல்லது நம்முடைய ஆன்மீக வாழ்வு அதல பாதாளத்திற்கு சென்று விடலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? சமுதாயத்திலே நாம் மறக்கடிக்கப்படுகின்றோம். சில நேரங்களிலே இந்த சமுதாயம் நம்மை புறக்கணிக்கின்றது. சில நேரங்களிலே இந்த சமுதாயம் நம்மை புறம் தள்ளுகின்றது. ஏமாற்றங்களும் தோல்விகளும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்கின்றது. அந்த நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், என்ன செய்வது, யாரிடம் செல்வது? இந்த நேரங்களில்தான் நாம் இந்த புதிய உத்தியை கையாண்டு இயேசுவிடம், கடவுளிடம் வர வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே மனிதன் என்ன செய்கின்றான்? தனக்கு தோல்வி மேல் தோல்வி, ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையில் மன கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் வருகின்ற பொழுது
தவறான வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாது நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்புவோம். இறைவன் என்றும் நமக்காக காத்திருக்கின்றார். ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேச என்றுமே காத்திருக்கின்றார். ஆகவே நமக்கென்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நமக்கென்று இறைவன் இருக்கின்றார், அன்னை மரியாள் இருக்கின்றார். அவர்களிடம் சற்று ஒதுங்கி வந்து அவர்களிடம் வேண்டுவோம். கடைசியாக 3 வசனங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன். அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். திருப்பாடல்கள் 34வது திருப்பாடல் 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உடைந்த உள்ளத்தோடு இருக்கின்றமா? மனக்கவலைகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றனவா? நேரம் ஒதுக்கி அந்த இறைவனோடு வந்து பேசுவோம். திருப்பாடல்கள் 147 3வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார், உடைந்த உள்ளத்தோரின் காயங்களை அவர் கட்டுகின்றார். ஆகவே நாம் வேறு எங்கும் செல்ல வேண்டிய தேவை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளா? அதைத்தான் இன்றைய இயேசு நமக்கு அவருடைய செயல் கற்றுத்தருகின்ற பாடம். அவரிடம் வருவோம், அவரிடம் தஞ்சம் புகுவோம். அதே திருப்பாடல்கள் 55 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடமும் அன்னை மரியாளிடமும் நாம் தஞ்சம் புகுவோம். நம்முடைய சோதனையான நேரங்களிலே நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சிறிது நேரம் ஒதுக்கி அந்த ஆண்டவரிடம் வருவோம். ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருவார். ஆமென்.